Welcome to RIFAS Max. 11th Standard Chapter 2 Exercise 2.2ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்வ் ஃபார் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து இங்கே 4 சப்டிவிஷனுமே பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், மாடுலஸ் 3 - x less than 7. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளஸ் 7 வந்து இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போது நமக்கு மாடுலஸ் 3 - x 7 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -7 less than 0ன்னு இருக்கும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு 3 - x -7 less than 0ன்னு வரும். ஸோ இப்போ வந்து இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்று ப்ளஸுக்கு, இன்னொன்று மைனஸ்க்கு. ஸோ ப்ளஸுக்குங்கிறப்போ 3 - x -7 less than 0 அப்படின்னு வரும். அண்ட் நெகட்டிவ் சைன் இருக்கும்போது -3 - x -7 less than 0 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சைட் சால்வ் பண்ணோன்னு சொன்னால் 3 - 7ன்னு சொன்னால் என்ன வரும், நமக்கு -x இருக்குது, -4ன்னு வரும், less than 0. ஸோ அப்போது -x வந்து less than -4 இன்னொரு சைடு வந்துருச்சுன்னா +4ன்னு ஆகும். இப்போ நமக்கு வந்து இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு சைடு நம்ம கொண்டு போகும்போது நம்மளோட இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -4ன்னு எழுதணும். ஓகேங்களா, லெஸ் தென் 4ங்கிறது மைனஸ் சைன் இன்னொரு சைடு வரும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகி கிரேட்டர் தென் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு பாசிபிளான ஆன்சர். அண்ட் இந்த சைட் சால்வ் பண்ணும்போது -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +x -7 less than 0. ஸோ இப்போ வந்து எக்ஸ் இருக்குது, -3 - 7ன்னா -10 is less than 0. அப்போது எக்ஸ் வந்து less than -10 இன்னொரு சைட் போகும்போது +10. ஸோ இப்போ நமக்கு எந்த மாதிரியான 2 பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்திருக்கு, ஒன்று எக்ஸ் கிரேட்டர் தென் -4, இன்னொன்று எக்ஸ் less than 10. ஒரு நம்பர் லைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து -∞ அண்ட் இது ∞. ஸோ -4ன்றது சம்வேர் இந்த பக்கம், அண்ட் 10 வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடும். இப்போது கிரேட்டர் தேன் -4ன்றாங்க. கிரேட்டர் தேன் -4னா -4 விட அதிகமான. ஸோ அப்போது இந்த சைடு இங்கே இருக்கக்கூடிய நம்பர் லெஸ் தேன் 10, 10 விட கம்மியாக. ஸோ 10 விட கம்மியானா இந்த மாதிரி. அப்போது நம்மளோட எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா லைஸ் பிட்வீன் -4 and 10. இந்த ஏரியா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தேன் -4னா இப்போ வந்து -4 less than x is less than 10. அப்போ x வந்து is less than 10. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் -4 and 10. இது இந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா x belongs to ஓப்பன் இன்டர்வல் -4, 10ன்னு எழுதலாம். ஏன் ஓப்பன் இன்டர்வல்னால் நம்ம இந்த -4ம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 10ம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் டுங்கிற சைன் வரலை, வெறும் கிரேட்டர் தென் லெஸர் தென் இருக்கும்போது நம்ம இந்த 2 வேல்யூஸும் இன்க்ளூட் பண்ணாமல் இன்பிட்வீன் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எக்ஸோட தான் எடுத்துப்போம். அதனால் எக்ஸ் பிலாங்கிங் டு ஓப்பன் இன்டர்வல் -4, 10ன்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்கள், மாடுலஸ் 4x - 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2. ஸோ இது வந்து நம்ம கொஸ்டினை வந்து பார்க்கும்போதே சொல்லிடலாம். என்னன்னு சொன்னால், மாடுலஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ட்ரூ தானே, பிகாஸ் மாடுலஸ்னாவே வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூவையும் பாசிட்டிவாக தான் கொடுக்கும். ஸோ அப்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ விட கிரேட்டர் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போது எக்ஸுக்கு நம்ம எந்த மாதிரியான வேல்யூ கொடுக்கலான்னு சொன்னால், எக்ஸுக்கு வந்து நம்ம எனி வேல்யூஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் -∞ to +∞. அப்போ -∞ less than x less than ∞. ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே வந்து இங்கே மாடுலஸ்குள்ளே வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக -2 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ் பிலாங்கிங் டு ஓப்பன் இன்டர்வல் -∞, ஆர் சிம்பிளி எக்ஸ் பிலாங்கிங் டு ரியல் நம்பர் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எக்ஸ் பிலாங்கிங் டு ரியல் நம்பர் ஆர்னா எந்த ரியல் நம்பர் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவோ பாசிட்டிவ் வேல்யூவோ எந்த எக்ஸ் வேல்யூ கொடுத்தாலுமே நமக்கு அது கண்டிப்பாக -2 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் 3 - 3/4x less than or equal to 1/4ன்னு இருக்குது. ஸோ இப்போது மாடுலஸ் 3 - 3/4x 1/4 வந்து இந்த சைடு இன்னொரு சைடு கொண்டு வரும்போது -1/4 less than or equal to 0ன்னு வரும். இப்போ மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது எப்பவும் போல் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 3 - 3/4x
1/4 less than or equal to 0 இருக்கு. அப்போ இது வந்து இப்போ ரெண்டு வேல்யூஸாக ஆக போகுது. ஒன்று ப்ளஸ்ஸுங்கிறப்போ இங்கே வந்து 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0 ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0. ஸோ இப்போ ஒரு சைடாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைட் சால்வ் பண்ணிடலாம். 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0. ஸோ இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 4 3s are 12 வரும். 12 minus 3x minus 1/4 less than or equal to 0. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த 4 வந்து நமக்கு 0ஓட மல்டிப்ளை ஆகும்போது 0ன்னு ஆயிரும். அப்போது 12 minus 1ன்னு சொன்னால் 11 minus 3x less than or equal to 0ன்னு இருக்கும். அப்போது 11 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மைனஸ் 3x வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11 நம்ம இன்னொரு சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது -11 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மைனஸ் சைன் வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும்னா ஆசச் ரெண்டு சைடும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே நடுவில் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து நெகட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அப்போ 3x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு வரும். x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11/3. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிபிளான எக்ஸ் வேல்யூ. இந்த சைட் சால்வ் பண்ணும்போது -3 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3/4x minus of 1/4 less than or equal to 0. ஸோ அப்போது மைனஸ் இங்கே அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கலாம். 3 into 4 12 minus 12 plus 3x minus 1/4 less than or equal to 0. 4 இங்கே 0ஓட மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் வந்து -12 minus 1ன்னு இருக்குது. அப்போது -13. அப்போது 3x minus 13 less than or equal to 0. 3x வந்து less than or equal to -13 இன்னொரு சைடு வரும்போது 13 ஆயிரும். x வந்து less than or equal to 13/3. இது ஒரு பாசிபிள் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு எந்த மாதிரியான ரெண்டு பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ் வந்திருக்கு, ஒன்று x greater than or equal to 11/3, இன்னொன்று x less than or equal to 13/3. ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் லைனில் இந்த பக்கம் -∞ அண்ட் இங்கே வந்து இன்ஃபினிட்டி. இதில் 11/3ங்கிறது ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 13/3ன்னு இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11/3. அப்போ 11/3 விட கிரேட்டர்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3. அப்போ 13/3 விட கம்மினா இந்த பக்கம். ஸோ டோட்டலி எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் 11/3 அண்ட் 13/3. ஸோ அப்போ வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா x greater than or equal to 11/3 இருக்கு இல்லையா. அப்போது 11/3 less than or equal to x வந்து again less than or equal to 13/3. ஸோ இன்டர்வல் நோட்டேஷனில் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஆர் we say simply x belonging to closed interval 11/3 13/3. ஏன் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கே ஈக்குவல் டுங்கிற சைன் இருக்குது. அப்போ இந்த 11/3 அண்ட் 13/3 இது ரெண்டுமும் கூட நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஒரு சிம்பிளி நம்ம வந்து இன்டர்வல் நோட்டேஷன் இந்த மாதிரி சொல்லலாம். 11/3 less than or equal to x less than or equal to 13/3. ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். மாடுலஸ் x -10 less than -3ன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து மாடுலஸ் x -10 -3 இந்த சைட் வரும்போது +3 ஆகும், less than 0. ஸோ இப்போ வந்து மாடுலஸ் x -10 + 3னா -7 less than 0. இப்போ மாடுலஸ் x வந்து மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் x -7 less than 0. ஸோ முதல்ல x -7 less than 0 ஒரு பாசிபிள். அண்ட் இன்னொன்று வந்து -(-x -7 less than 0. ஸோ x -7 less than 0னா x is less than -7 இன்னொரு பக்கம் வரும்போது +7, x less than 7 அப்படின்னு வரும். அண்ட் இன்னொன்று வந்து -x less than -7 இன்னொரு சைடு வரும்போது +7. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகும், நமக்கு இன்னொரு சைடு வரும்போது இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது x வந்து கிரேட்டர் தேன் -7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணுங்கள். நம்பர் லைனில் லாஸ்ட் இந்த பக்கம் -∞, இங்கே -7ங்கிற வேல்யூ சம்வேர் ஹியர் அண்ட் 7 வந்து இங்கே இருக்குது.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 7, அப்போ 7 விட கம்மியானா இந்த சைடு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ், கிரேட்டர் தென் -7, அப்போ -7 கிரேட்டர்னா இந்த பக்கம். ஸோ ஆன் த ஹோல் வந்து எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் -7 and 7. எக்ஸ் கிரேட்டர் தென் -7 அப்படின்னு சொன்னால் இன்னொன்று இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம -7 வந்து less than x அப்படின்னு சொல்லலாம். அப்போ therefore x ஓட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -7 and 7. -7 less than x, x வந்து less than 7. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபோர்த் சப்டிவிஷன். ஆர் இதை வந்து இன்னும் சிம்பிளராக எழுதணும்னா x belonging to ஓப்பன் இன்டர்வல் -7, ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும். ஏன்னா அந்த -7ஐயும் 7ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு சைன் இல்லைங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் -7 and 7. தட்ஸ் ஆல்.